ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டோஜி யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் வந்து தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டோஜி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.1 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு சைட் வேஸ் ஒன்று மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் வேஸ் ஒன்று கொடுக்குறது வந்து க்ளீனாக எங்களுக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு அக்யூமுலேஷன் வேஸில் மார்க்கெட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்து இருக்குது. ஒரு க்ளீனான ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் இருக்குது. இந்த கர்வ் வடிவம் வந்தாலே எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து சூப்பர் புல்லிஷில் மார்க்கெட் ரிவர்ஸாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இந்த கர்வ் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு பூம் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காருன்னு கேட்டால், எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சைட் பேஸில் ஒரு கர்வ் வந்து எங்களுக்கு நடந்திருக்குதாண்டா. எங்களுக்கு இந்த பிளேஸில் எங்களுக்கு ஒரு கர்வ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கர்வ் வந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு பாருங்கள், அந்த சைட் பேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேலியாக 166% பம்பாக இருப்பாங்க. அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு 466%, சரி 466% வந்து எனக்கு மார்க்கெட் அதுக்கு பின்னால் பம்பாக இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு இப்போயும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால், இப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் டோஜி வந்து ஃபஸ்ட் டைம் ரேலி கொடுக்கக்குள்ள பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்குள்ளையும் எங்களுக்கு வந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட், சைட் வேஸுக்கு பின்னால் எனக்கு இங்கே ஒரு கர்வ் வடிவம், இது வந்து இன்னொரு சைடில் சொல்கிற ஃபார்ம் பண்ணுறது அது டிஃபரெண்ட். பட் இங்கே வந்து ஒரு கர்வ் வடிவம் விளங்கும் எங்களுக்கு. அந்த கர்வ் வடிவத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் அங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 17,000% வந்து எங்களுக்கு பம்ப் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு அந்த கர்வ் வடிவம் வருதுன்னு கேட்டால், எஸ் இப்போயும் அதே மாதிரி ஒரு கர்வ் வடிவம் எனக்கு இங்கே வருது. அந்த கர்வ் வடிவத்தில் இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிளியராக விளங்கும் இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் அதோடைய நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது. அந்த நெக்லைன் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணதுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு இங்கேருந்து திருப்பி எனக்கு ஒரு நியூ ரேலியாக இந்த டோஜி கோயினில் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோஜி கோயின் அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இங்கே ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரியா, அப்போ இந்த ஃபாலிங் வெஜ்ஜும் எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆனது மார்க்கெட் மேலே மூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் டார்கெட்டாக 0.5 வரைக்குமே எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். இந்த டோஜி கோயின் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஈஸியாக ஒரு 4x 0.52 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். இந்த கோயின் வந்து அது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா, ஓகே. அப்போ இப்போ வந்து நாங்கள் இதில் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால், எஸ் எங்களுக்கு இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு உடனே போகுமான்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு வந்து உடனே இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது உடனே போகாது, டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு ஒரு ரேலி ஒன்று பார்க்குறது மாதிரி இருக்கும் இந்த கோயின். அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ வீக்லி சார்ட்டில் காட்டினேன்டா, வீக்லி சார்ட்டில் எனக்கு இன்னும் ஒரு பேட்டர்ன் இதுக்குள்ளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னோட இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுது. சரியா, அந்த டபுள் பாட்டமில் பாருங்கள், இங்கே வீக்கில் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வடிவம் விளக்கும். வீக்கில் வந்து இப்படி ஒரு போகிற வடிவம் வந்து எங்களுக்கு விளக்கும். சரியா, அண்ட் டபுள் பாட்டமுடைய நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே 0.30 வந்துருக்குது. அண்ட் இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஹியூஜ் ரேலி ஒன்று பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் டோஜி கோயின். இப்போ டோஜி கோயின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்திருக்குதான்னு கேட்டால், இந்த மாதிரி டபுள் பாட்டம் வந்திருக்குதான்னு கேட்டால் எஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரேலி வந்து மூவ் ஆகிருக்குது. அந்த டைம் வந்து ஒரு கர்வ் வடிவம் வந்திருக்குதான்னு கேட்டால், எஸ் அந்த டைம் வந்திருக்குது கர்வ் வடிவம் எங்களுக்கு இந்த பிளேஸில் அந்த கர்வ் வடிவம் வந்திருக்குது. அண்ட் அதுக்கு பின்னால் அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் 163% பம்ப் ஆகிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 719% ஒரு ஹை வந்து வச்சுருப்பாங்க 719%க்கு. ஸோ எங்களுக்கு அதே மாதிரி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால், 719% எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எங்களுக்கு டோஜி வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இந்த பிளேஸில். அப்படி நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் 0.083 வரைக்கும் இந்த நியூ ஆல் டைம் ஹை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓர் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த ட்ரெயினில் ரிஜெக்ஷன் அடிக்கணும். இந்த ட்ரெயினில் 0.39 0.40 இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து ரிஜெக்ஷன் ஒன்று அடிக்கணும் மார்க்கெட். சரி, ரிஜெக்ஷன் அடிச்சிச்சுன்னு சொன்னால் திருப்பியும் எனக்கு மார்க்கெட் வந்து அங்கேருந்து டவுன் ஃபால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அப்படி எனக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த புல்லிஷ் பேட்டர்ன் இதை வந்து பிரேக் அவுட் மட்டும் பண்ணிச்சுன்னு சொன்னால், எனக்கு இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் மட்டும் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஈஸியாக $1 வந்து எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம்.
ஈஸியாக இந்த டோஜி கோயின் வந்து $1 போகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். அப்படி $1 போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10x வந்து எனக்கு வந்து ஈஸியாக இந்த பிளேஸ் வந்து டார்கெட் பண்ணி கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த பிளேஸ் வச்சு பை பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், இது தான் எங்களுக்கு ஒரு டிப். இந்த பிளேஸ் தான் எங்களுக்கு ஒரு டிப். இதுக்கு முன்னாடி இருந்த டிப் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற டிப், இதுதான் எங்களுக்கு ஒரு டிப். ஸோ இந்த டிப்பில் வச்சு நீங்கள் பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 10x வந்து டோஜியில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.